மத்திய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் சட்டங்களை எதிர்த்து இன்று போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்த நிலையில் காஞ்சிபுரத்தில் ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரண செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்ட திருத்தங்களை ரத்து செய்ய வேண்டும். தொழிலாளர்களுக்கு விரோதமாக 4 புதிய சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும். பொதுத்துறை தனியார் மயம் ஆக்குவதை நிறுத்த வேண்டும். அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஒப்பந்த முறையில் பணியில் பணியாளர்கள் நியமனம் செய்வதை கைவிட வேண்டும். மோட்டார் தொழில்களை பாதிக்கும் BNS சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொழிற்சங்கத்தினர் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பழைய ரயில்வே நிலையம் உள்ளது. இந்த ரயில்வே நிலையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 500 நிர்வாகிகள் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து திருமார்பூர் செல்லும் மின்சார ரயிலானது காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே வந்தபோது திடீரென 500க்கும் மேற்பட்டோர் ரயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலின் ஓட்டுநர் அதிவேகமாக வந்த நிலையில் ரயில் ஓட்டுநர் திடீரென்று பிரேக் அடித்ததால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. மேலும் இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அவர்களிடையே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித பலனும் அளிக்காததால் உடனடியாக போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மன்றத்தில் தற்போது வைத்துள்ளனர். ராம்குமார், மத்திய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் சட்டங்களை எதிர்த்து இன்று போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்த நிலையில் காஞ்சிபுரத்தில் ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரண செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்ட திருத்தங்களை ரத்து செய்ய வேண்டும். தொழிலாளர்களுக்கு விரோதமாக 4 புதிய சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும். பொதுத்துறை தனியார் மயம் ஆக்குவதை நிறுத்த வேண்டும். அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஒப்பந்த முறையில் பணியில் பணியாளர்கள் நியமனம் செய்வதை கைவிட வேண்டும். மோட்டார் தொழில்களை பாதிக்கும் BNS சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொழிற்சங்கத்தினர் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பழைய ரயில்வே நிலையம் உள்ளது. இந்த ரயில்வே நிலையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 500 நிர்வாகிகள் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து திருமார்பூர் செல்லும் மின்சார ரயிலானது காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே வந்தபோது திடீரென 500க்கும் மேற்பட்டோர் ரயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலின் ஓட்டுநர் அதிவேகமாக வந்த நிலையில் ரயில் ஓட்டுநர் திடீரென்று பிரேக் அடித்ததால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. மேலும் இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அவர்களிடையே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித பலனும் அளிக்காததால் உடனடியாக போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மன்றத்தில் தற்போது வைத்துள்ளனர். ராம்குமார், தகவலுக்கு நன்றி.